போகிறேன். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புயிரும் கற்கை நன்றே என சங்ககால நூலில் கூறப்பட்டுள்ளது. அதாவது வேறு வழியின்றி போனாலும் பிச்சை எடுத்தாவது கல்வி கற்க வேண்டும் என்று சொல்வதிலிருந்தே நாம் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி புரிந்து கொள்ளலாம். நம் வாழ்க்கையை முன்னேற்றும் சக்தி வாய்ந்த கருவி கல்வியாகும். கல்வி ஒருவனுடைய அறிவையும் ஆற்றலையும் உயர்த்தி சமூகத்தில் நல்ல மதிப்பை பெற்றுத்தரும். கல்வி ஒரு மனிதனை முன்னேற்றுவதோடு அவருடைய சமூகத்தையும் நாட்டையும் முன்னேற்றுகிறது. கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்ததால் தான் குறிப்பிட்ட வயது வரை குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி திட்டத்தினை செயல்படுத்தி வருகின்றனர். குழந்தைகளுக்கு இலவச கல்வியும் வழங்கப்படுகிறது. ஒரு தந்தை மகனுக்கு அளிக்கும் சிறந்த செல்வம் கல்வி என திருவள்ளுவர் திருக்குறளில் குறிப்பிடுகிறார். சில தலைவர்கள் கல்வி கற்காமலே உயர்ந்த பதவிக்கு சென்றார்கள். அவர்கள் பள்ளிக்கு சென்று கல்வி கற்கவில்லையே தவிர பல வகையான புத்தகங்களை படித்து தங்கள் அறிவை பெருக்கிக் கொண்டார்கள். எனவே படிக்காமலே நாம் உயர்ந்த நிலைக்கு செல்லலாம் என்ற தவறான எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. பெண் கல்விக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு பெண் கல்வி கற்றால் அவள் குழந்தையும் கல்வியில் சிறந்து விளங்கச் செய்வாள். பெண் கல்விக்கு நாம் கொடுத்த முக்கியத்துவத்தால் தான் இன்று இந்தியாவிலேயே அதிக பெண் தொழில் முனைவோர்கள் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இந்த உலகை மாற்றக்கூடிய ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தின் பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் என்றார் பேரறிஞர் பிளாட்டோ. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்தியடிகள். கூர்த்தீட்டப்படாத எதுவுமே முனை வழங்கிவிடும். நம் அறிவும் அவ்வாறே. மூளை கூர்த்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து கல்வி கற்க வேண்டும். கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்ததால் தான் தூக்குமேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். படிக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அண்ணல் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாளைக்கு மாற்றி வைக்க சொன்னார் அறிஞர் அண்ணா. பயணங்களின் போதெல்லாம் படிப்பதையே வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதத்தின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. படித்தால் மட்டுமே பாரதத்தை பாராள முடியும் என்று படித்து படித்து சொன்னார் டாக்டர் APJ அப்துல் கலாம். இதன் மூலம் கல்வி ஒரு மனிதனை எந்த அளவுக்கு வாழ்வில் உயர்த்துகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு. எனவே அல்ல குறையாத கல்வி செல்வத்தினை நாமும் சேர்த்து பிறருக்கும் கொடுப்போம். பசியோடு இருக்கும் ஒருவனுக்கு உணவளித்தால் அவன் மட்டுமே பசியாறுவான். அவனுக்கு கல்வி அளித்தால் பல பேரின் பசியை ஆற்றுவான். கல்வி கற்று வாழ்வில் உயர்வோம்.